இந்திய திரையிசையில் தவிர்க்க முடியாத பின்னணி பாடகி அப்படின்னா அது ஜானகி அம்மா தான். தென்னிந்திய நைட்டிங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால் புகழப்படுற அவங்களுக்கு இப்போ வயசு 87. ஜானகி அம்மாவுக்கு முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற மகன் இருக்கிறாங்க. தன்னோட மகன் மீது அபரிமிதமான பாசம் வச்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமா இன்னைக்கு அவங்க உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட உயிரிழப்பு ஜானகி அம்மாவுக்கு இடி மாதிரி இறங்கி இருக்குது. பலருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்தவங்க தான் ஜானகி அம்மா. இவங்களோட அப்பா ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜானகி அம்மாவுக்கு 20 வயசு இருக்கும்போதே அவங்களோட குடும்பம் சென்னைக்கு வந்துட்டாங்க. ஜானகி அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடுறதுல ஆர்வம் இருந்தனால முறையாக சங்கீதம் கற்றுக்கிட்டாங்க. அதையடுத்து சினிமாவில் பாடுற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதன்படி விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படத்தில் பாடகியாக அறிமுகமானாங்க. தொடர்ந்து எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பாடிட்டு இருந்த ஜானகி அம்மா இளையராஜா இசையில் அன்னக்கிளை படத்தில் அன்னக்கிளை உன்னை தேடுதே அப்படின்னு அவங்க பாடினதை கேட்ட ரசிகர்கள் இன்னைக்கு வர அந்த அன்னக்கிளையை மறைக்காமல் தங்களோட காதுகளின் கோடுகளுக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த பாடல் தான் இளையராஜா இசையமைச்ச முதல் பாடல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இளையராஜாவுக்கு ஜானகி அம்மா பாடின முதல் பாடலே பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாச்சு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்லையும் பாடல்கள் பாடினாங்க. ஜானகி அம்மாவோட பாடல்கள் எல்லாமே ஹிட்டாச்சு. இதன் காரணமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலையும் வெகு பிரபலமானாங்க ஜானகி அம்மா. பல இசையமைப்பாளர்களுக்கு பாடல்கள் பாடியிருக்கிற அவங்கள தென்னிந்தியாவோட நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால் புகழப்பட்டாங்க. அவங்களுக்கு இப்போ 87 வயசு ஆகுது. இப்போவும் அவங்களோட குரல் மழலை குரல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. இடிக்கலையில் ராம் பிரசாத் அப்படிங்கிறவங்கள கடந்த 1959 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற மகனுமே பிறந்தாங்க. சூழல் இப்படி இருக்க கடந்த 1997 ராம் பிரசாத் உயிரிழந்துட்டாங்க. கணவரோட மரணத்துக்கு அப்புறம் மகன் மீது ஜானகி அம்மாவுக்கு இருந்த பாசம் பன்மடங்கு அதிகமாச்சு. இந்த நிலையில அவங்களோட வாழ்க்கையில இன்னொரு இடி இறங்கி இருக்குது. அதாவது ஜானகி அம்மாவோட மகனான முரளி கிருஷ்ணா இன்னைக்கு காலையில உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசு 65 இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முரளியோட மரணம் பத்தி பின்னணி பாடகி கே.எஸ். சித்ரா தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜானகி அம்மாவோட அன்புக்குரிய ஒரே மகன் முரளியின் மரண செய்தியை இன்னைக்கு காலையில கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சேன். அன்பான சகோதரரை இழந்துட்டோம். இந்த தாங்க முடியாத வேதனையும் துயரத்தையும் கடந்து செல்ல ஜானகி அம்மாவுக்கு இறைவன் மனபலத்தை கொடுக்கணும். மறைந்த ஆன்மா சாந்தி அடையட்டும், ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகனோட மறைவு ஜானகி அம்மாவை நிலைக்குள்ளேயே வச்சிருக்கிறதாகவும் அவங்களுக்கு நெருக்கமானவங்க சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மறைவு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பலருமே ஜானகி அம்மாவுக்கு தங்களோட ஆறுதலை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.